ஓகே தான் ப்ரோ. பட் அவ்வளோலாம் ஹைப் கொடுத்த அளவுக்கு இல்லை. இல்லை ப்ரோ, லைக் கொஞ்சம் ரொம்ப லேக் ஆச்சு. அவ்வளோ பழைய மூவி, அதனால என்னன்னு தெரியல. சந்தானமோட காமெடி எப்பவும் போல தான் இருந்துச்சு. மற்றபடி எதுவும் அவ்வளோ பெருசாக காமெடி பக்காவாக இருந்துச்சு. சந்தானம் நடிச்ச காமெடி எல்லா ஆக்டர்ஸ் பக்காவாக நடிச்சிருந்தாங்க. அந்த காமெடிலாம் சொல்ல முடியாது. பட் பழைய மூவி அதனால என்னன்னு தெரியல. ஆனால் கொடுத்த ஹைப்புக்கு அவ்வளோ ஒர்த்து இல்லை ப்ரோ மூவி. அதெல்லாம் பரவாயில்ல ப்ரோ, அதெல்லாம் ஆக்டிங் தான். உங்களுக்கு எல்லாரும் தாராளமாக சூப்பராக பார்க்கலாம். எல்லாரும் ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். எல்லாரும் இல்லை அதெல்லாம் எந்த ஃபீலிங் வராது. தைரியமாக எல்லாருமே படம் சூப்பராக இருக்குது. எல்லாருமே பொங்கல் இந்த என்ஜாய் குடும்பத்தோடு போய் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் படத்தை. இல்லை வழக்கமான சுந்தர்சி படம் தான். நல்ல ஃபன்னு, நல்லா சந்தானத்தை திரும்ப பார்க்கும்போது சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த பழைய சந்தானத்தை பார்க்கும்போதே தேட்டரில் எல்லாமே எனர்ஜியாக இருப்பாங்க. சூப்பராக இருக்கட்டும், சூப்பராக இருக்கட்டும். சூப்பர். ஏங்க அந்த காலம் இந்த காலம்ன்றீங்க? எல்லாரும் ஒரே காலத்தில் இருக்காங்க. ஒன்று அப்படிலாம் ஒன்று அதெல்லாம் எதிர்பார்க்க பொங்கலை ஃபேமிலியோடு போய் ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் பண்ணுற படம். நல்லா பண்ணிக்க. எல்லாருமே கேரக்டர் அவங்கவுங்க தகுந்த மாதிரி கேரக்டர் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க படம். ஒன்றும் ப்ராப்ளம். அந்த ரயில் வண்டி சாங்கும் விசால் படுற சாங்கும் நல்லாவே அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் தான் அந்த படத்துக்கு உண்மையிலே சொல்ல போனால். புரியல. சூப்பராக இருந்துச்சு படம். சந்தான சார் காமெடி சூப்பராக இருக்குது. படம் ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. நல்லா இருக்கு. பழைய படமாக தெரியலையே, இப்போ வந்த படம் மாதிரி தான் தெரியுது. சூப்பராக இருக்குது படம். சந்தான சார் காமெடி எல்லாமே சூப்பராக இருக்கும். அதனால் சூப்பராக இருக்குது படம். அது இல்லாமல் சுந்தர்சி சாரோட படமே சூப்பராக தான் இருக்குது. எல்லா படமும் காமெடியாக இருக்குது சுந்தர்சி. அதனால தான் மெயினாக பார்க்கணும். தேங்க்யூ. புரியல. அதுதான் உண்மை. அவரோட படம்னாலே ஃபுல் காமெடி தான் இருக்கும். அதனால தான் வந்தது பார்க்க. விஷால் சார் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. அதாவது ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு அருமையான படம் பார்த்த ஃபீல் அருமையாக இருக்குங்க. செம்ம படங்க. ஒரு ஜாலி என்டர்டெய்னர் காமெடி. இந்த மாதிரி ஒரு காமெடி படம் 25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளத்தை அள்ளித்தா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர்சி பண்ணியிருந்தார். இன்றைக்கி அந்த படம் அந்த மாதிரி இருக்குது. இந்த படத்தில் இருக்க 6-7 நடிகர்கள் செத்து போயிட்டாங்க. அவங்களாம் செத்து போன ஃபீலிங்கே இல்லை. இந்த படம் பார்க்கும்போது நம்மோட வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. மனோபாலாவை ஒரு செத்து போன கேரக்டராக அவர் செத்து போன பிறகு ஷூட் பண்ணியிருப்பாங்களா என்னவோ தெரியல. அது அப்படியே தெரியல. அவ்வளோ அருமையாக இருக்குது. மேட்ச் பண்ணியிருக்கிற ஒர்க்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. பழைய படம் மாதிரி ஃபீலே கிடையாதுங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ தான் நம்ம புது படம் மாதிரி தான் தெரியுது. 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் மாதிரி தெரியல. அருமையாக இருக்குது. ஏன்னா அந்த நடிகர்கள் எல்லாம் அவ்வளோ லைவாக பண்ணியிருக்காங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. விஷால் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இந்த பட ப்ரொமோஷனுக்கு வந்த பிறகு அவர் தேர்வாரான்னு சொன்னாங்க. இந்த படத்துக்கு பிறகு அவர் பெரிய லெவலுக்கு போவார். ஒழுங்காக அவர் நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம்னு போகாமல் இருந்தால் இன்றைக்கி அவர் சூப்பர் ஸ்டார், ஒரிஜினல் சூப்பர் ஸ்டாராக இருப்பார். அப்படிப்பட்டவர் போய் தன்னுடைய திறமையை அதாவது விஜய் ஆண்டனி பாருங்க, என்ன அருமையான பேக்ரவுண்ட் மியூசிக்கு சாங்கு. ஏன் அவர் போய் இப்போ ஹீரோவாக நடித்து பேரை கெடுத்துக்கிறாருன்னு தெரியல. ஒரு மியூசிக் டைரக்டராக இருந்தால் பிரமாதமான மியூசிக் டைரக்டராக இருப்பார். ஒரிஜினலாக ஆஸ்காரே வாங்கியிருப்பார். அந்த அளவுக்கு பிரமாதமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சுந்தர்சி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. நடிகைகளை எப்படி பயன்படுத்தணும், என்டர்டெய்னராக ஜாலியாக அப்படிங்கிறத இந்த படத்தில் அவர் அழகாக 2 நடிகையை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அது கிளாமர் கூட செக்ஸ் இல்லாமல் ரசிக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. அதுதான் நடிகைகளை பயன்படுத்துறது, அப்படி தான் பயன்படுத்தணும். அதை ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. விஷால் அந்த சாங்குலேயும் ஃபைட்டுலேயும் நடிப்புலேயும் அசத்திட்டாருங்க. அதோடு இல்லாமல் விச்சுன்னு ஒரு காமெடி ஒரு கேரக்டர், அந்த ஆளை கூட ரொம்ப சூப்பராக நடிக்க வச்சுருக்காரு. அந்த மினிஸ்டருடைய கையால் வருவார் ஹைட்டாக, ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. எல்லாருமே பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. என்ன ஒரு வருத்தம் வெளியில் வரும்போது, இவ்வளோ அருமையான நடிகர்கள்லாம் நம்மோடு இல்லாமல் போயிட்டாங்களே அப்படிங்கிறது இந்த படத்தை பார்த்து நம்மளெல்லாம் கண்ணீர் விட வச்சுட்டாங்க. நம்மளை சிரிக்க வச்சு அவங்க இல்லாமல் போயிட்டாங்க. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. நல்ல படம், குடும்பத்தோடு பார்க்கலாங்க. என்டர்டெய்னராக இருக்குது, ஜாலியாக இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு படத்தை சமீபத்தில் நம்ம யாருமே பார்த்துருக்க முடியாது. நல்லா பார்க்கலாம். அருமையான படம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, படம் செம்ம சூப்பராக இருக்குது. செம்ம என்டர்டெயின்மெண்ட்டு.
2.5 மணி நேரமாக உங்களுக்கு ஜாலியாக போகிறதே தெரியாது. வயிறு சிரிச்சு உங்களுக்கு வயிறு வலிக்கும். அந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட். சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பழைய சந்தானம், பழைய விஷால், அது மனோபாலா, அந்த காம்போ செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மணிவண்ணன் அவர் வழக்கம் போல் வந்துட்டு போகிறாரு. அவரோட ரோலும் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு. பழக்கமான கதை தான், டெம்ப்ளேட்டான கதை. அந்த காமெடி தான் ஸ்பெஷல். காமெடி, சாங்கு, ரொமான்ஸ் இதுதான் செம்ம. அதெல்லாம் எந்த ஃபீலும் கிடையாது. ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது அதெல்லாம். படம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஃபேமிலியாக பார்க்குற ஒரு நல்ல மூவி தான். நல்லா இருந்துச்சு. எனக்கு அஞ்சலி மேமை டாக் துரத்திட்டு போன சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காமெடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சந்தான மக்களோட காமெடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த டைமிங்கில் கவுண்டர் கொடுக்கறதுலாம் நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. விஷால் அங்கிள் பாடின சாங்கும் நல்லா இருந்துச்சு. இல்லை ஜாலியாக என்டர்டைனிங்காக தான் போயிட்டு இருந்துச்சு. எங்கேயுமே போர் அடிக்கிற மாதிரிலாம் எதுவுமே ஃபீல் இல்லை. நான் ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருக்கேன் ப்ரோ. மூவி நல்லா இருக்குது. ஒன் டைம் கண்டிப்பாக பார்க்கலாம் மூவி. விஷாலோட ஆக்ஷன் நல்லா இருக்குது. காமெடி செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த மூவியில். ஆஃப்டர் லாங் பேக் சந்தானமோட காமெடி ரொம்ப எக்ஸப்ஷனலாக இருந்தது. நல்லா இருக்குது மூவி. கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக காமெடி ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிறைய போர்ஷன் வந்த மாதிரி இருந்தது காமெடி. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. பட் ஆனால் கண்டிப்பாக காமெடி செம்மையாக இருந்தது மூவியில். அது எதுவுமே ஃப்ளான்னு சொல்கிற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. நல்லா இருந்தது. காமெடி நல்லாவே இருந்தது. அதே மாதிரி தான் இருந்தது. எக்ஸப்ஷனலாக பெரிய ஸ்டோரி அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஒன் டைம் வாட்சபிள் வித் த ஃபேமிலி. நல்ல டைம் பாஸ் ஆகும். பெருசாக நம்மளுக்கு இந்த மெசேஜ் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பாக என்டர்டைன்மெண்ட்டோட பார்க்கலாம். மியூசிக் நல்லா இருந்தது. அதே மாதிரி விஜய் ஆண்டனியோட மியூசிக், அந்த லாஸ்ட் சாங்லாம் நிஜமாலுமே ரொம்ப நல்லா இருந்தது. விஷாலோட எஃபர்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம சொல்லணும். நல்லா இருந்தது மூவி. நல்லா இருக்கு. கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம். தேங்க்யூ.